காலையிலே பரபரப்பா நம்மளோட வேலைகள ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ரசம் வைக்கலாம். அதுக்கப்புறமா புதுசா ஒண்ணு ட்ரை பண்றோம். அதாவது கடுகு கீரை. இது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் குடுத்தாங்களாம். அவங்க இதெல்லாம் வைப்பாங்க போல. அவங்க வீட்ல நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டயும் கொஞ்சம் குடுத்து விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. கடுகு கீரை இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா வைக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் கீரையை கட் பண்ணி குடுத்துட்டாங்க. நான் அவசரத்துல பூண்டு, இஞ்சி மட்டும் போட்டுட்டு நல்ல மிளகு, ஜீரகம்லாம் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ போடலேன்ட்டு அவசர அவசரமாக பேக்கெட்டில் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பேபியை முழிச்சிட்டாரு. ஸோ அவர் முழிச்சிட்டாரு அப்படின்னா நான் தான் தூக்கி வச்சுக்கணும். அவங்க அப்பா எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பான். நான் கொஞ்சம் நேரம் அவனை தூக்கி வச்சு சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா கொடுத்தா அவங்க அப்பாட்ட போய்ப்பான். முழிச்சதும் ஃபஸ்ட்டு அவனை நான் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பான். ஸோ அவனை சமாதானப்படுத்தி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கடுகு கீரை கட் பண்ணி வச்சுருந்த நேரத்துக்கு அன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன்.